வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல ஃபிளாட் பொசிஷன் வெல்டிங் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு சில டவுட் வந்து நண்பர்கள் கேக்குறாங்க, கொஞ்சம் பாத்துருவாங்க. இவர் வந்து கேட்டிருக்காரு, அண்ணா நான் வெல்டிங் படிக்கிறேன், நீங்க சொல்லி தரது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, இருந்தாலும் எனக்கு வந்து ஃபிளாட் பொசிஷன் வெல்டிங் பண்ணு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த வீடியோக்கு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 43,000 பேர் கிட்ட பாத்திருக்கீங்க. 1.8 hours வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு. வெல்டிங் பயனுள்ள தகவல் பார்ட் 1 நீங்க பாத்திருக்கீங்க. ஸோ இதுக்கு தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு, ஐ மீன் கமெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ ஃபிளாட் பொசிஷன் வெல்டிங் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ பார்த்துருவோமா? சரி, கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 பிளேட் எடுத்திருக்கேன் இதுக்காக. இந்த பிளேட்டோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 4 mm இருக்குங்க. அதாவது வால் திக்னஸ், இந்த திக்னஸ் தான் நம்ம சொல்றோம். இந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து 4 mm திக்னஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கட்டிங், இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கட்டிங் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இந்த பிளேட்டை வந்து நம்ம வெல்டிங் பண்ண போறோம். கொஞ்சம் பார்த்துருவாங்க. இப்போ நம்ம இதில் வெல்டிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிளேட்டை இப்படி ஜாயின் பண்ணி ஃபிளாட் பொசிஷன் அடிச்சோம்னா அது வந்து ராங். ஸோ வெல்டிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளேட் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று விடணும். இந்த கேப் எதுக்கு அப்படின்னா, நம்ம அடிக்கக்கூடிய மெட்டல், அதாவது வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்புக்குள்ள போய் மெல்ட் ஆகி உருகி ஃபில் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெல்டிங் லாங் லைஃப் இருக்கும். கிராஷ் டெஸ்ட் பண்ணுவாங்க. வெல்டிங்ல வந்து 6G பொசிஷன் வெல்டர் அடிப்பீங்கல்ல, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பல துண்டுகளா கட் பண்ணி ரோலிங் டெஸ்ட், ஹைட்ரோ டெஸ்ட், நிறைய எக்ஸ்ரே டெஸ்ட் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வெல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேப் கொடுத்து வெல்டிங் அடிச்சீங்கன்னா தான் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சும்மா நம்ம பாட்டுக்கு இந்த பிளேட் கொஞ்சம் பக்கத்துல வாங்க, அங்கே இருக்காங்க. பிளேட்டை வந்து நம்ம இந்த மாதிரி மட்டமா வச்சுட்டு இது மேல மட்டும் வெல்டிங் அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ எப்பவுமே வெல்டிங் அடிக்கும் போது இந்த மாதிரி திக்னஸான பிளேட்டை நம்ம வெல்டிங் அடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கேப் வைக்கணும். இந்த கேப் வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா, கரெக்டா ஈவனா வைக்கணுங்க. இந்த இடத்துல இது இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு 12 kg வெல்டிங் ராட் எடுத்திருக்கேன். இந்த வெல்டிங் ராடை வந்து இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று செட் பண்ணி இந்த பிளேட்டை வந்து 4 சைடும் டாக்கா போட்டுக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் வச்சு, இந்த மாதிரி கேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இங்க ஒரு டாக்கா, இங்க ஒரு டாக்கா. இந்த டாக்கா எதுக்கு போடணும் அப்படின்னா, இந்த பிளேட்டை நம்ம நடுவில் வெல்டிங் அடிச்சுட்டு வரும்போது ஹீட்ல மெல்ட் ஆகி, அதாவது லைட்டா பெண்ட் ஆகி ஒரு சைடா இழுத்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா நம்ம டாக்கா போட்டுக்கணும். இப்போ நான் ஃபிளாட் பொசிஷன் எப்படி வெல்டிங் அடிக்கிறது அப்படிங்கறத ரொம்ப கிளியர் கட்டா சொல்ல போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகமான வெல்டிங் ஒர்க், மோட்டார் ஒர்க்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து பெருசா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை கொஞ்சம் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்துலாம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிளேட்டை வந்து நம்ம வெல்டிங் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம், பின்னாடி வந்து ஸ்கேலை வச்சு இதை வந்து மட்டமா செட் பண்ணிக்க போறோம். செட் பண்ணி ஒரு பிளேட்டை நம்ம ஆல்ரெடியா டாக்கா போட்டுக்க போறோம். இப்ப நம்ம இந்த பிளேட்டை ஒரு பக்கம் டாக்கா போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பிளேட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்கா போடுறதுக்கு முன்னாடி இந்த கேப் நான் சொன்னல, அந்த கேப்புக்கு இந்த மாதிரி ஒரு வெல்டிங் ராடை வந்து நான் வந்து 12 kg வெல்டிங் ராட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வெல்டிங் ராடை வச்சு செட் பண்ண போறேன். இங்க ஒரு வெல்டிங் ராட் செட் பண்ண போறேன். அதே மாதிரி பேக்ல ஒரு வெல்டிங் ராட். இப்போ உங்களுக்கு தெரியுது, இங்க வாங்க கொஞ்சம் பார்த்துறோம், அங்கேருந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்ல செட் பண்ணி பின்னாடி மட்டம் இருக்கான்னு பாக்குறோம். மட்டமும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வெல்டிங் ராட் ரெண்டுத்தையும் செட் பண்ணிட்டோம்ல, இப்போ இந்த இடத்துல ஒரு டாக்கா, இந்த இடத்துல ஒரு டாக்கா போட போறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த கேப் வச்சிருக்கோம்ல, இந்த வெல்டிங் ராடு கேப் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வெல்டிங் ராடு வச்சிருக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா சேர்த்து வச்ச மாதிரி ஒரு டாக்கா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த வெல்டிங் ராட் இதை எடுத்தது வந்து தப்பான ஒரு விஷயம். வெல்டிங் ராடை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்து நம்ம வந்து அதாவது நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். செட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா தான் இந்த வெல்டிங் ராடை நம்ம எடுத்துருக்கணும். நான் இப்போ எடுக்க கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இதை நான் எடுத்து காட்டினது. ஆக்சுவலா நம்ம செட்டிங் போட்டு 4 சைடு டாக்கா போட்டிருந்தாலுமே இந்த மாதிரி செட்டிங் போட்ட வெல்டிங் ராடை நம்ம வெல்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு எடுக்கிறது நல்லது, கடைசியா எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, கூடாதுங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காகவே நான் இப்போ எடுத்து காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து 4-5 இடத்துல டாக்கா போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஷிப்பிங் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம ஷிப்பிங் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை நம்ம வந்து எடுத்துடணும். இந்த ஃப்ளக்ஸை எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, ஃப்ளக்ஸோட நம்ம வெல்டிங் பண்ணுறோம் அப்படின்னா
எக்ஸ்ரே டெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பெனட்ரேஷன்ஸ் பிளவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி அதை கிரைண்டிங் பண்ண சொல்லுவாங்க. திருப்பி நம்ம வந்து கிரைண்டிங் இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷினை வச்சு அதை கிரைண்டிங் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லா எடுத்துட்டு அந்த மெட்டலை எடுத்து திருப்பி முதல்ல இருந்து உள்ள பிளவல்ஸ் விடாம உள்ள, அதாவது இந்த பிளவல்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பெனட்ரேஷன்ஸ் பிளவல்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த வெல்டிங் ராடு மேல இருக்கக்கூடிய இந்த ஃபிளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபிளக்ஸ் வந்து உள்ள மாட்டிக்கும். அது வந்து வெல்டிங் அடிக்கும் போதே நமக்கு தெரியும், நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு தெரியும். ஸோ நிறைய நண்பர்கள் அதை வந்து அடுத்தடுத்த ரன் அடிக்கும் போது அது வந்துடும் நினைக்கிறாங்க. ஒரு லெவலா ஒரு எம்எம்குள்ள அது இருக்குன்னா உருகி மேல வந்துடும். சப்போஸ் அது வந்து ஒரு 2.5 எம்எம் கீழே அந்த பெனட்ரேஷன் பிளவல்ஸ் அந்த ஃபிளக்ஸ் மாட்டுது அப்படின்னா வராது. ஸோ இப்போ நம்ம வெல்டிங் அடிக்கிறத வந்து ஃபிளாட் பொசிஷன்ல வந்து வெல்டிங் அடிக்கிறது எப்படின்னு கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. இப்போ வெல்டிங் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு வெல்டிங் ராட் எடுத்தீங்க, இங்கே வாங்க, இது கொஞ்சம் க்ளோஸ்ல காட்டுங்க. இப்போ வெல்டிங் ராடை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி இன்செர்ட் பண்ணி நம்ம இப்போ வெல்டிங் அடிக்க ஆரம்பிக்கிறோம்னா, வெல்டிங் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல வெல்டிங் ராட் நான் கையை அசைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கையை அசைக்கிறத கொஞ்சம் எடுங்களேன். இந்த பொசிஷன்ல வந்து நம்ம கையை அசைக்கணுங்க. இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பெனட்ரேஷன்ஸ் பிளவல்ஸ் விடக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நான் வெல்டிங் அடிக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க வெல்டிங் ராடுக்கு என்ன ஆம்பியர் வைக்கணும்னு கேட்குறீங்க. இப்போ வந்து இந்த மிஷினை காட்டுங்க மக்களே. இப்போ வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எர்த்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து எர்த்து, இது வந்து காமன் எல்லா மிஷின்லையுமே இந்த எர்த்து இருக்கும். இந்த எர்த்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 50, 100, 150, 200, 250, 300, அதாவது இத்தனை ஆம்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை ஆம்ஸ்க்குள்ள நம்ம வந்து 50 செட் பண்ணிக்கலாம், 100 செட் பண்ணிக்கலாம், 150 செட் பண்ணிக்கலாம். அது இப்போ மேட்ரே இல்லை. இப்போ ஒரு வெல்டிங் ராடுக்கு தகுந்த மாதிரியான பவர் நம்ம எப்படி வைக்கணும்னு தான் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெல்டிங் ராடோட கேஜ், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா 6013 6013 சொல்லுவாங்க. ஸோ இந்த ராடுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்துறாங்க, இந்த வெல்டிங் ராடோட கேஜை நம்ம அளக்கணுங்க. இப்போ இந்த கேஜை நீங்க அளந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா எடுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3.2 mm காட்டுது பாத்தீங்களா. ஜீரோல இருந்து நீங்க வந்து அடுத்தடுத்த கோட கணக்கு பண்ணீங்கன்னா 3.2 mm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் வருது பாத்தீங்களா. இந்த 3.2 mmக்கு வந்து வெல்டிங் சார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது தியரி மெத்தட்ல நான் பேசுறேன். தியரி மெத்தட்ல இப்போ நம்ம படிக்கும் போது நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் தியரி மெத்தட்ல ஒரு சார்ட்ல எவ்வளவு ஆம்பியர் வைக்க சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா 80 ல இருந்து 120, அதாவது 80 ல இருந்து 120 ஆம்பியர் செட் பண்ணி வெல்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 150ல செட் பண்ணிருக்கேன். இங்க வாங்களேன், இந்த 150ல நான் செட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா எங்க ஏரியால லோ வோல்ட்டா இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த ப்ரொசீஜர் படி நான் வெல்டிங் பண்ணினேன் அப்படின்னா வெல்டிங் வந்து திப்பியா வரும், வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ ப்ரொசீஜர்லாம் எல்லா இடத்துலையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நீங்க கேட்குறீங்கல்ல என்கிட்ட ஒரு ராடு, அதாவது 6013ல 3.2 mm இருக்கக்கூடிய ஒரு வெல்டிங் ராடுக்கு என்ன ஆம்பியர் வைக்கணும்னு நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த ப்ரொசீஜர் படி 80ல இருந்து 120 வச்சு வெல்டிங் அடிக்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த விஷயத்தை வந்து நீங்க அங்க பண்ண முடியாது. காரணம் என்ன, லோ வோல்ட்டா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்த பாயிண்ட் நம்ம செட் பண்ணி தான் வெல்டிங் அடிக்கணும். இது நிறைய வெல்டிங் நண்பர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் புதுசா பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ வெல்டிங் அடிக்கிறத கொஞ்சம் க்ளோஸ்ல இருங்க. நீங்க இந்த கிளாஸை வச்சு வெல்டிங் அடிக்கிறது கொஞ்சம் க்ளோஸ்ல. இப்போ வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பத்தி பேசிடுவோம். ஏன்னா நான் வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லணும். புதுசா வெல்டிங் கற்றுக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாஸ் அடிஷனலா போட்டுக்கோங்க. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக் நம்ம கண்ணை ரொம்ப டேமேஜ் பண்ணுச்சுன்னா அது எரியும், நாளடைவில் அது வந்து கண் பிரச்சனையில கொண்டு போய் விடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாஸ் வந்து அடிஷனலா போட்டுக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி கண்டினியூவா நீங்க வெல்டிங் அடிக்கும் போது வந்து கையில இந்த ஹோல்டர் வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெல்டிங் கிளவுஸ் விற்கிது, அந்த வெல்டிங் கிளவுஸை வந்து மறக்காம யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வெல்டிங் கிளவுஸ் போட்டுறேன். மூணாவது, இந்த மாதிரி இப்போ இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஷீல்டு, இதை வந்து நிறைய நண்பர்கள் சாதாரண இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்றீங்க. இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஃபுல்லா ஃபேஸே கவர் பண்றது, இந்த தொண்டை வரைக்கும் கவர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நாளடைவில் இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் ஒரு சில வெல்டிங்காரங்களுக்கு. அது காரணம் என்னன்னா, அந்த ஸ்மோக் பட்டு அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு படார்த்த மாதிரி கூட போயிடும். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த தோல் ஸ்கின் ப்ராப்ளத்தை கூட உண்டு பண்ணும். ஸோ வெல்டருங்க மறக்காம இந்த மாதிரி ஷீல்டை யூஸ் பண்ணுங்க. நிறைய வெல்டிங் ஒர்க் ஷாப்ல நான் பாக்குறேன், இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்றீங்க, இந்த மாதிரி கிளாஸஸ் கருப்பு கிளாஸ் யூஸ் பண்றீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட நல்லதுக்காக சொல்றேன். புதுசா கத்துக்கூடிய நண்பர்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வெல்டிங் அடிக்கிற க்ளோஸ் வச்சு
வந்துடலாம் சோர்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெல்டிங் ராடு ஃபுல்லாக கரையிற வரைக்கும் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளக்ஸை நம்ம வந்து எடுப்போம். இதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளக்ஸை நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய வெல்டிங்கை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த கட்டுங்க, இந்த இடத்துலேருந்து கட்டுங்க. இப்போ இந்த வெல்டிங்க்கும் பாருங்க, நம்ம வந்து பவர் கம்மியாக வச்சு அடிச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி கிளியராக இல்லை பாருங்க இந்த வெல்டிங். அதே இந்த வெல்டிங்கை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வெல்டிங் இதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வெல்டிங்கில் எந்த விதமான ஃப்ளக்ஸும் உள்ள போல, ப்ளவுல்ஸ் இருக்கிற மாதிரியான எந்த அமைப்புமே இல்லை. ஸோ இந்த வெல்டிங் வந்து கீழேயுமே நமக்கு வந்து ஓரளவுக்கு கிளியராக வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வெல்டிங் அடிக்கணும். நான் வெல்டிங் அடிக்கும் போதே முன்னாடியே சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்க, இந்த பொசிஷனில் நம்ம ராடை வந்து கொண்டு போகணும். நிறைய நண்பர்கள் வந்து ராடை நாங்கள் வந்து டச் பண்ணோடனே கரண்ட்டில் ஒட்டிக்குது ப்ரோ, இது என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. ஆரம்பத்தில் இருக்கிறவங்க வந்து லைட்டாக இந்த மாதிரி வேஸ்ட் பீஸில் வந்து எர்த்தை லைட்டாக டச் பண்ணிக்கிட்டே இருங்க. எர்த்தை டச் பண்ணிக்கிட்டே போகும்போது பொறுமையாக போங்க. எர்த்தை வேகமாக டச் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி நேரத்தில் ஒட்டாது. நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்டத்தில் அப்படியே பொறுமையாக நிறுத்திக்கிட்டு அப்படியே பொறுமையாக போகணும். அந்த மாதிரி போகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. வெல்டிங் அடிக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கற்றுக்கிட்டோம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஃபிளாட் பொசிஷனில் வெல்ட் அடிக்கிறது. ஃபிளாட் பொசிஷன் ரொம்ப ஈஸியான பொசிஷன், யார் வேணாலும் வெல்டிங் அடிக்கலாம். இதுவே நான் வந்து இன்னுமே வந்து பவர் எனக்கு கரெக்டாக கன்சியூம் பண்ணுறது கரெக்டாக கிடச்சினா பரவாயில்ல. பவர்லாம் நிறைய மாத்திர மாதிரி இருக்குது. நம்ம ஏரியாவில் பவர் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பவர்லாம் மாற்றி போட்டு வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கோம். கரெக்டான பவர் கரெக்டாக கொடுத்து நம்ம வெல்டிங் ராடில் எடுக்கும் போது இன்னும் பர்ஃபெக்டாக வெல்டிங் வரும், நீட்டாகவும் இருக்கும் வேலை பார்க்கறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நல்ல பதிவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.